அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டில வரைக்கும் ஸ்மால் பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்மால் பஸ் சர்வீஸில் ரீசெண்டாக வந்து பயணம் செஞ்சேன். அந்த பயண வீடியோவோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தாம்பரம் சென்னை பீச் அந்த வழித்தடத்தில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனோட ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் இந்த பஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ரெகுலராகவே இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கீழ்கட்டளைக்கு. ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க கீழ்கட்டளை போகிறதுக்கு, பஸ்ஸோட டிக்கெட் கட்டணம் எவ்வளோ, பஸ் சர்வீஸோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ டைமில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த பயணம் வந்து பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தாங்க இருக்குது. நீங்களே இப்போ பார்க்கலாம். ஒரு பஸ் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பஸ்ஸும் வந்துருச்சு. அதே மாதிரி நான் பயணம் செய்யும்போது ஆப்போசிட்லேயும் ஒரு பஸ் வந்தது. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண பிறகு அங்கேயும் பஸ் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீக்வன்சியில் இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை வரைக்கும் இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸோட ரூட் நம்பர் வந்து S74. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஸ்மால் பஸ் சர்வீஸ். இந்த பஸ் வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் வந்து தான் கிளம்புது. நீங்கள் வெஸ்ட் சைடு போனீங்கன்னா GST ரோடு வந்துடும். அந்த பக்கம் போகக்கூடாது. படிக்கட்டில் ஏறி லெஃப்ட் டைரெக்ஷனில் திரும்பி ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா இந்த பஸ் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் ரேட் வந்து 9 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் தோராயமாக 4.5 கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்கும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்த ஸ்மால் பஸ் வந்து தர்கா ரோட், ஓல்டு பல்லாவரம், PV வைத்தியலிங்கம் ரோடு, பெரிய தெரு இந்த ரூட் வழியாக தான் கீழ்கட்டளைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட நடுவில் 7 ஸ்டாப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முதல் ஸ்டாப்பிங் வந்து தர்கா ரோட், சிண்டிகேட் பேங்க், வேல்ஸ் காலேஜ், காந்தி சாலை, முருகன் ஸ்டோர், கவிதா பண்ணை, ஆலமரம் இந்த ஸ்டாப்பிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க பல்லாவரத்துலேருந்து கீழ்கட்டைக்கு நடுவில். இந்த பயணத்தில் ஒரு 2-3 ஸ்டாப்பிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மெயினாக வந்து பல்லாவரம் ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை பயண நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துருக்காங்க, டிக்கெட் ரேட் எவ்வளோ ஆகுது, ஸோ அதுக்காக தான் மெயினாக ட்ராவல் பண்ணேன். கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தே தான் மெட்ரோ ஸ்டேஷன், கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. அதாவது மாதவரம் மில் காலனிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிற அந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தே தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. அதனால் டைரெக்டாக ஃப்யூச்சரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆகலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பல்லாவரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சோழிங்கநல்லூர் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸை பயன்படுத்தி கீழ்கட்டளை பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் மூலமாக சோழிங்கநல்லூர் போகலாம். சோழிங்கநல்லூரில் இன்டர்சேஞ்ச் ஆகி அங்கேருந்து நாவலூர், சிறுசேரி, சிப்காட் வரைக்கும் போக முடியும். ஃப்யூச்சரில் பல்லாவரம் ரீச் பண்ணதுக்கு கீழ்கட்டளை ஒரு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாகவும் இருக்க போகுது. அங்கேருந்து இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸ் பயன்படுத்தி பல்லாவரம் விரைவாக ரீச் பண்ணதுக்கு இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேளச்சேரி, திருவான்மியூர், மடிப்பாக்கம் இந்த பக்கம் ஈச்சங்காடு சிக்னலும் போக முடியும். இப்போதைக்கு MTC பஸ் சர்வீஸ் மெட்ரோ வேலைகள் நடக்கிறதுனால MTC பஸ் சர்வீஸ் மட்டும் டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. பல்லாவரம் துரைப்பாக்கம் ரோடு அந்த ரூட் வழியாக போயிட்டு வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு வழியாக வந்து கைவேலி வழியாக வேளச்சேரி போகிற மாதிரி சில பஸ் சர்வீஸ் தான் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா V51. ஒன்ஸ் இந்த மெட்ரோ வேலைகள் முடிஞ்ச பிறகு பழையபடி கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் அந்த MTC பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வந்து மேடவாக்கம், கூட்ரோடு, மடிப்பாக்கம் அந்த மெயின் ரோடில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரூட்டில் தான் மெட்ரோ வழித்தடமாக அமைக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது மெட்ரோ வேலைகள் நடக்கிறதுனால தற்காலிகமாக MTC பஸ் சர்வீஸ் மட்டும் தான் அங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணுற ஸ்மால் பஸ் சர்வீஸ் வந்து ரெகுலராக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மேடவாக்கம், கூட்ரோட்லேருந்து NGO காலனி ஆப்ரேட் பண்ணுற பஸ் வந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும். அந்த சர்வீஸ் எப்பவும் போல் இருக்குது. அந்த பஸ்ஸை பயன்படுத்தி மடிப்பாக்கமோ, ஆணுவம்பேட்டை,
அப்புறம் இன்னொரு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேடவாக்கம் கூட்டுறவுலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்மால் பஸ் சர்வீஸும் கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும். அதை பயன்படுத்தி இந்த பக்கம் கோயிலம்பாக்கம் ஈச்சங்காடு சிக்னல் போகலாம். மேடவாக்கமும் போக முடியும். பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் போய் தான் மேடவாக்கம் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ஷார்ட் ரூட் வழியாகவும் மேடவாக்கம் போக முடியும். ஒன்ஸ் மெட்ரோ வேலைகள் முடிஞ்சு மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த ரூட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கீழ்கட்டையிலேருந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன். அதனால் இன்னும் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகப்படுத்துவாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் சர்வீஸ் கூட பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் லிஃப்ட்டு வசதியும் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு ஏறணும்னு அவசியம் கிடையாது. படிக்கட்டு ஏற முடியாதவங்க லிஃப்ட்டு பயன்படுத்தி ஸ்டேஷனோட ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் இல்லை வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் போக முடியும்.
கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு மொத்தமாக 15 நிமிஷம் தாங்க ஆச்சு பயண நேரம். மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ தான் பார்க்குறீங்க. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இந்த ரோடு வந்து மேடவாக்கம் கூட்டூர் வந்து மடிப்பாக்கம் போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்டர் ஆகிறோம். இப்போது மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால தான் தற்காலிகமாக இந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த எம்டிசி பஸ் சர்வீஸும் பார்க்க முடியல. ஒன்ஸ் மெட்ரோ வேலைகள் முடிஞ்ச பிறகு பழையபடி இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற எம்டிசி பஸ் சர்வீஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து மடிப்பாக்கம், ஈச்சங்காடு சிக்னல் ஜங்ஷன்லாம் ரொம்ப பக்கம் தாங்க. கீழ்கட்டளை பகுதிக்கு ட்ரெயின் மூலமாக பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். நன்றி.